ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பாலிட்டி. இந்த பாலிட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃப்ரம் 2012 ஒரு 10 கொஷின்ஸ் டீகோட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, ஹவுஸ் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி வாஸ் ஹெட்டட் பை ஆப்ஷன்ஸ் B.R. அம்பேத்கர், B. பட்டாபி சீதாராமையா, ஆப்ஷன் சி வந்து G.V. மாவ்லங்கர், ஆப்ஷன் டி S.K. தார். தமிழில் பார்த்தோன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பட்டாபி சீதாராமையா. ஸோ வந்துட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்துட்டு மொத்தமாக 25 குழுக்கள் இருக்கும். இதில் வந்துட்டு 8 குழுக்கள் வந்துட்டு பெரிய குழுக்கள்னும் 15 குழுக்கள் வந்துட்டு சிறிய குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு அவைக்குழு அப்படிங்கிற ஒரு குழுவுக்கு வந்துட்டு பட்டாபி சீதாராமையா தலைவராக இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு, த கான்ஸ்டியூயன்ட் Assembly which enacted the Constitution for India was set up in இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா 1946, 7, 48, 49. ஸோ இதில் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ 1946. ஸோ வந்துட்டு 1946 December 9 அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கூட்டத்தில் வந்துட்டு தற்காலிக தலைவராக வந்துட்டு சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிசம்பர் 11 1946 அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத்தை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிசம்பர் 13 அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்துட்டு 1946. நெக்ஸ்ட்டு, த இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன். ஸோ இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ஜனவரி 26, 1950. இதுதான் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, டிசம்பர் 9, 1946 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? இப்போ தானே பார்த்தோம், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ வந்துட்டு வரைவு குழு எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஆகஸ்ட் 29 அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1947. ஸோ இந்த டேட்டில் தான் வந்துட்டு வரைவு குழு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட தலைவராக வந்துட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் பொறுப்பேற்றிருப்பார். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. அதாவது காந்தியடிகள் படுகொலை வந்துட்டு ஜனவரி 30, 1948, குடியரசு தினம் ஜனவரி 26, 1950, சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, 1947, தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுதல் ஜனவரி 23, 1950. ஸோ இதில் பார்த்தோன்னா இது ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டு தான், ஜனவரி 30, 1948. ரிப்பப்ளிக் டே வந்துட்டு ஜனவரி 26, 1950. இண்டிபெண்டன்ஸ் டே வந்துட்டு ஆகஸ்ட் 15, 1947. ஸோ இது வந்துட்டு தேசிய கீதத்தை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது வந்துட்டு ஜனவரி 23 கிடையாது, 24. ஸோ தேசிய கீதம் அண்ட் தேசிய பாடல் இது ரெண்டுமே வந்துட்டு ஜனவரி 24 தான் வந்துட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஸோ இதில் ஆப்ஷன் பொருந்தாதது எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணயிப்பு சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தோன்னா M.N. ராய். ஸோ இவர் வந்துட்டு 1934 ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கணும், அதுக்கு வந்துட்டு ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையத்தோட நிர்ணய சபை வந்துட்டு அவசியம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கருத்தை முன்மொழிஞ்சிருப்பார். அதே 1935 INCயும் இதே கருத்தை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 1940 வந்துட்டு ஆகஸ்ட் நன்கொடையிலையும் இதே கருத்து வந்திருக்கும். 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு அவங்களும் இது சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு 1946 கேபினட் குழு மூலியமாக தான் வந்துட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குவதற்கு அனுமதி கிடைச்சிருக்கும். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தோன்னா M.N. ராய். நெக்ஸ்ட்டு, எந்த பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக
ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 1,00,000 ஒதுக்க வழிவகுத்தது. இதற்கான ஆப்ஷன் வந்துட்டு சார்ட்டர் ஆக்ட் 1813. ஸோ இதில் தான் வந்துட்டு 1 lakh வந்துட்டு கல்விக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு 8th புக்லேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டோடு தொடர்புடையவர். ஸோ இதுவும் ஆல்ரெடி நம்மளுக்கு படித்தது தான். ஆப்ஷன் ஏ ஏவி டைசி. நெக்ஸ்ட்டு 10th கொஷின். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த நாளில் குறிக்கோள்கள் அடங்கிய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, December 13, 1946 வந்துட்டு ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருப்பார். ஸோ இதை வந்துட்டு எப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ ஏற்றுக்கொண்டிருக்கோன்னா January 22, 1947. ஸோ இதை வந்துட்டு பேசிக்காக வச்சு தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான ப்ரியாம்பிளை வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.